ஹலோ எவ்ரிவன், நான் மெய்யப்பன். நான் வந்து இங்கே சென்னை அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஈவியில் வந்துட்டு நான் முதலேருந்தே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஸ்டார்ட் அப் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்த ஈவி சர்வீஸில் வந்து ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. சரி, அப்போ நம்ம இதை பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னப்போ, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் தேடுற மாதிரி தேடினப்போ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்துச்சு. நிறையா இன்ஸ்டியூஷன்ஸில் ரெஸ்பான்ஸே கிடைக்கல, சுத்தமாக நல்ல ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்டில் நம்ம ஸ்டார்டிங் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட்லேருந்தே நம்மளை வந்து டேக் கேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு செமையாக டேக் கேர் பண்ணிட்டாங்க. மற்ற இன்ஸ்டியூஷனில் வந்து நம்ம ஒரு வேளை கொடுத்தா கூட நமக்கு ரெஸ்பான்ஸ் வராது, அது மாதிரி இருக்காது. பட் இங்கே வந்துட்டு நம்மளை வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து ரொம்ப பார்த்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த 2 நாளில் வந்துட்டு நான் வந்துட்டு ஈவியில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஈவியில் இவ்வளோ இருக்கா, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கான்றதெல்லாம் இந்த 2 நாள் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடியே வந்துட்டு மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட் தான் தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு என்னோடய நாலேஜ் இவ்வளோ பெருசாக ஷிஃப்ட் பண்ணதுக்கு. ஸோ என்னோடய ஐடியா வந்துட்டு ஒரு ஈவியில் வந்துட்டு ஒரு மல்டி பிராண்ட் எக்கோசிஸ்டமாக வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் டெவலப் பண்ணுன்றது தான். அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். ஈவிலேயே வந்துட்டு இப்போ நார்மலாக வந்து அந்த பழைய ஈவிஸ்லேருந்து இப்போ புது ஈவிஸ் வரைக்கும் நிறைய கண்ட்ரோலரே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. அண்ட் மோட்டரிலே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர் இருக்குது. என்னென்ன யூஸுக்கு நம்ம எந்த மாதிரி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிரேக்ஸில் 2 டைப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம், தெரியாத விஷயம் வந்துட்டு ஒரு இதாக பார்த்துட்டேன். அதே மாதிரி கண்ட்ரோலர்ஸில் வந்துட்டு இப்போ வர வண்டியில் ஏத்தர், ஓலாவில் எந்த மாதிரி கண்ட்ரோலர் இருக்குது. நம்ம சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரேக் பேட் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு அந்த மோட்டர் வந்து ஹப் மோட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு வீலில் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த பிரேக் பேட் வந்து ட்ரம் பிரேக்காக இருந்துச்சுன்னா நம்ம அது உள்ள ட்ரம் வந்து தேஞ்சு போயிருக்கா இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு பிரேக் பேட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிரேக் பேட் மட்டும் தான் நல்லா இல்லைன்னா நம்ம அதை மட்டும் மாற்றிட்டு இது பண்ணலாம். தேங்க்யூ.